வணக்கம். ஸ்ரீ பேக்காட்டு கருப்பண்ணனை வணங்கி நவகிரகத்தில் படை தளபதி மற்றும் மந்திரியாக திகழக்கூடிய செவ்வாயின் காரகம் மற்றும் பலமாக இருக்கிறாரா பலவீனமாக இருக்கிறாராங்கிறத எப்படி ஜாதகத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுங்கிறத பற்றி பார்ப்போம். செவ்வாய் உடல் வலிமை, அதிக முயற்சி, இரத்தம், சகோதரனை குறிக்கக்கூடிய கிரகம். அதே போல் துணிச்சல், வீரியம், ஆவேசம் இதெல்லாம் அதிகம் இருக்கும். தொழில் ரீதியாக பார்த்துக்கிட்டோம்னா போலீஸ், இராணுவம், பாதுகாப்புத்துறை, இன்ஜினியரிங், மின்சார வேலை, விளையாட்டுத்துறை, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறது, அதே போல் மெடிக்கல் ஃபீல்டில் வேலை செய்கிறது எல்லாமே செவ்வாயோடைய தொழிலாக வரும். உடல் ரீதியாக பார்த்துக்கிட்டோம்னா எலும்புகள், தசைகள், பற்களை குறிக்கக்கூடிய கிரகம். பெண் ஜாதகத்தில் செவ்வாய் கிரகத்தை கணவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தார்னா நிறைய தைரியம், லீடர்ஷிப்பு மற்றும் ஸ்போர்ட்ஸில் நிறைய வெற்றி, போட்டிகளில் நிறைய வெற்றி, சொத்துக்கள் நிறைய சேர்க்கிறது, நேர்மையாக இருக்கணுங்கிற ஒரு உணர்வோடு இருக்கிறது எல்லாமே செவ்வாய் நல்ல நிலைமையில் இருந்தால் நடக்கும். அதே போல் செவ்வாய் கெட்டு போயிருந்தார்னா திடீர் கோபம் வருது, விபத்து வாய்ப்பு, உடல் காயம், பேசி மாட்டிக்கிறது, மன அழுத்தம், டிப்ரெஷன்ஸ் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கும். அதே போல் உடல் ரீதியான நோய்கள் பிரச்சனைகள்லாம் இருக்கும். சரி, இப்போது செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கிறாரா பலவீனமாக இருக்கிறாராங்கிறத எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறதுங்கிறத பற்றி பார்ப்போம். செவ்வாய் முக்கால் பாவி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 2, 4, 7, 8 மற்றும் 12ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருந்தார்னா அதை நம்ம செவ்வாய் தோஷமாக சொல்லுவோம். ஆனால் சிம்ம ராசி, சிம்ம லக்னம் மற்றும் கடகராசி, கடக லக்கணக்காரங்களுக்கு செவ்வாய் தான் யோகாதிபதியாக வரதுனால அவங்களுக்கு செவ்வாய் தோஷம் அப்படின்றது கம்மி தான். சரிங்களா? அதே போல் செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது தான் தோஷமாக கருதப்படும். மற்ற இடத்துல இருக்கிறதுங்கிறது அந்தளவு வந்து பாதிப்புங்கிறது கம்மி தான். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுங்கிறது தாமதம் திருமணம், திருமணத்தில் உள்ள பிரச்சனை இந்த மாதிரி தான் நடக்குமே வெளியே திருமணத்துக்கு பிறகு கண்டிப்பாக வாழ்க்கை நல்லாயிருக்கும். சரிங்களா? செவ்வாய் தோஷம் அப்படின்ற மாதிரி சொன்னோமா கண்டிப்பாக பிளட் டொனேட் பண்ணுறதுங்கிறது கண்டிப்பாக செவ்வாய் தோஷத்தை நிவர்த்தி செஞ்சிடும். ஸ்க்ரீனில் தெரிகிற பிளேஸில் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் இருந்தார்னா கண்டிப்பாக சுபத்துவமாக இருக்கிறாருன்ற அர்த்தம். அதே போல் கடகத்தில் இருக்கிறதுங்கிறது செவ்வாய் நீசம் அடையக்கூடிய இடமா இருக்கும். ஸோ செவ்வாய் அங்கே இருக்கிறதுங்கிறது அந்தளவு சிறப்பு பலனாக இருக்காது. செவ்வாய் குருவோடையோ சந்திரனோடையோ சூரியனோடையோ இணைவு பெற்றார்னா கண்டிப்பாக ஒரு நல்ல சுபத்துவமாக இருக்கிறாருன்ற மாதிரி அர்த்தம். அதே போல் ராகு கேதுவுடன் மற்றும் சனியுடன் இணைந்திருக்கிறதுங்கிறது கண்டிப்பாக செவ்வாய் ரொம்ப பாவத்தமாக இருந்துட்டாருங்கிற மாதிரி அர்த்தம். செவ்வாய் பகவானுக்கான கோயில் அப்படின்னு பார்த்துட்டோம்னா முருகன் கோயில். வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைக்கு இல்லை சஷ்டி அன்னைக்கும் வந்து முருகன் கோயில் போயிட்டு வருதுங்கிறது கண்டிப்பாக நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே போல் செவ்வாய் பகவானோட வைப்ரேஷன்ஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழனிக்கு போயிட்டு வருதுங்கிறது நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும். நல்ல தொழில் அமையிறது, தைரியம், வீரியம்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் செவ்வாய் பகவானின் காரகத்துவங்கள் இன்னும் நிறையா இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதை நம்ம தெரிஞ்சுப்போம். அடுத்த வீடியோவில் குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜூபிட்டர் பிளானட்டை பற்றி பார்ப்போம்.